29வது பதிகத்தை நெருங்கி பார்க்கிறோம். அருள் பத்து தானே, புணர்ச்சி பத்து. புணர்ச்சி பத்தில் எத்தனை மந்திரம் பார்த்துருக்குது? புணர்ச்சி பத்தில் எத்தனாவது மந்திரம்? இங்கே அருள் பத்தா? எதில்? 7வது மந்திரம் நடத்தியிருக்கிறோமா? ஏழாவது மந்திரம் முத்தனே முதல்வா முக்கணா முனிவாங்கிறதுலாம் நடத்தியாச்சா? மருளனே மனத்தை மயக்கர நோக்கி அருமையோடு இம்மையும் கெடுத்த அந்த மந்திரம் நடத்தி முடிச்சிருக்கிறோம். 10வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க, எழுத முடியலன்னா கேட்டுக்கிடுங்க. திருந்துவார் பொழில்சூழ் என்று மாணிக்க வாசகர் அருளிய பதிகம் திருப்பாட்டு. மந்திரத்தினுடைய பொருள், திருத்தமாகிய பெரிய சோலை சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே வளமிக்க மலர்களை உடைய குருந்த மரத்தடியில் வீட்டிருந்த சிறப்பு இருந்த முறைமை நினைந்து. நீங்கள் திருப்பெருந்துறை இப்போ போனாலும் மாணிக்க வாசகர் அமர்ந்த குருந்த மரம் அந்த மரம் இப்போ இல்லை, ஆனால் அதை பட்டு போன அந்த மரத்தை வைத்து அதுக்கு செப்பு தகடெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த திருவாசக உருக்கத்தோடு படித்தா கண்ணீரே வந்துடும். அந்த கோயிலில் நாங்கள் ஒரு நாள் முழுவதும் இருந்தோம். அந்த கோயிலில் பல முறை நான் போயிருக்கிறேன். மாணிக்க வாசகர் கிழக்கு திசை நோக்கி வடக்கு திசை நோக்கி இருப்பார். அவர் பார்வைக்கு நேர் அம்மையுடைய சந்நிதி இருக்கும். அம்மை பார்வையில் குருந்த மரம் இருக்கும். அதில் தான் சிவலிங்கம் குருந்த மரம் இருக்கும். இப்போ புதுசாக குருந்த மரத்தை வச்சு உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் அது யார் அமர்ந்த குருந்த மரம் அல்ல, மாணிக்க வாசகர் அமர்ந்த குருந்த மரம். ரொம்ப வருஷம் ஆயிட்டில்ல, 1700 வருஷம் ஆயிட்டில்ல. அந்த மரத்தை மாணிக்க வாசகர் பாடுறார், அவர் நேரில் பார்த்ததுனால. நினைந்து அது காண பெறாமையால் மரத்தடியில் விரும்பி இருந்த சிறப்பு இருந்த முறையை நினைந்து அந்த இறைவனை பார்க்க முடியாததுனால வருத்தத்தில் இருக்கிறேங்கிறார். அடிமையாக உடைய எமது தலைவன் இறைவன் என்று கருதி அவனை அழைத்து, தவம் உருவம் உடையவனே, இறைவனுக்கு ஒரு பேர், இறைவனுடைய உருவம் தவ உருவம்னு சொல்லுவோம். அதாவது நம்முடைய வேத ஆகம விதிகளில் இறைவனுடைய உருவத்தை 3ஆக பிரிப்பாங்க. பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்தந்த பாடம் வரும்போது சொல்லணுங்கிறது விதி. ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் சொல்லணும் என்பது விதி. ஒன்று போக வடிவம், அம்மையப்பராக இருப்பது இறைவனுக்குரிய வடிவம். நீங்கள் எப்போவுமே டைரி பேனாலாம் வச்சு எழுதி பழகிக்கிடணும் எல்லாருமே. அப்படின்னா தான் எல்லாம் நாங்கள் பாடுறத விட பேசுகிறதுல தான் அதிக கவனம் செலுத்துகிறோம். திருவாவடுதுறைக்கு நாங்கள் போயிருக்கும்போது தம்பிரான் சுவாமி பேசுகிறதுக்கு எல்லாரையும் பழக்குங்க, பிரச்சாரகர் அப்படிங்கிறார். பிரச்சாரகர் வரணும் அப்படிங்கிறார். இப்போ கேட்டால் சொல்ல தெரியணும். இறைவனுக்கு 3 வடிவம். 1 யோக வடிவம், 2 போக வடிவம் அம்மையப்பரோடு இருப்பது, யோக வடிவங்கிறது குருவாக இருப்பது, தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருப்பது, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்க வெல்வாம்னு சொல்லுவார் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில். நீங்கள் உபனிஷத்து படிக்க போகிறேன், வேதம் படிக்க போகிறேன், வேதாந்தம் படிக்க போகிறேன்னு சொன்னால் முதல்ல குரு மந்திரம் தான் சொல்லி தருவாங்க. பள்ளிக்கூடங்கள்லேயே கூட சொல்லித்தர்றாங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு. அங்கே அந்த குரு பிரம்மா மந்திரத்தை விட தட்சிணாமூர்த்தி மந்திரம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. தட்சிணாமூர்த்தி மந்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் உபனிஷத்து ஒரு குரு இடத்துல படித்தேன். அப்போது அவங்க ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் ஸ்ரீயம் மேதாம் பிரத்யாம்ச பிரயச்ச ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை மணிக்கணக்கில் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் எதே நடக்கும், பாடமே நடக்கும். ஏனென்றால் அது யாருடைய வடிவம்? இறைவனுடைய குரு வடிவம், தட்சிணாமூர்த்தி வடிவம். நம்முடைய இந்து சம்பிரதாயத்தில், வைதீக சம்பிரதாயத்தில், சைவ சம்பிரதாயத்தில்
நமக்கு குரு தான் இல்லை. வாழ்த்துக்கள். சிவாய நம. குரு தான் எல்லாமே. அதனால தான் நம்முடைய நீங்கள் மகாபாரதத்தை எடுத்தால் கிருஷ்ணரை குருவாக பார்க்குறோம். அதே மாதிரி கந்த புராணத்தை எடுத்தால் பேசாமல் கவனிங்க, அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் கவனிங்க. அதே மாதிரி கந்த புராணத்தை எடுத்தால் வீரபாகுவை யாராரு பார்ப்பாங்க? குருவாக பார்ப்பாங்க. எனக்கு பாடத்தை கவனிங்க, அவங்கள போக விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அந்த கந்த புராணத்தை பார்த்தால் யாரை குருவாக பார்ப்பாங்க? வீரபாகு தேவரை குருவாக பார்ப்பாங்க, முருகருடைய தம்பி. அதுபோல ஆஞ்சநேயரை யாரா பார்ப்பாங்க? குருவாக பார்ப்பாங்க. வாழ்த்துக்கள். சிவாய நம. சிவாய. நல்லா படி. நல்லா. சரி, நீங்கள் குரு அப்படின்னு உடனே நீங்கள் ஒரு பட்டியல் வச்சுருக்கீங்க. அப்படி கிடையாது. கிருஷ்ணர் ஒரு குரு. யாரெல்லாம் குருன்னு சொல்லியிருக்கிறோம்? ஆஞ்சநேயர் குரு. காப்பியங்களில் வரக்கூடிய கந்த புராணத்தில் வருகிற வீரபாகு தேவர் யார்? அவர் ஒரு குரு. யாரெல்லாம் சாமியை தேடி போனாங்களோ அவங்களெல்லாம் குரு, மறந்துடாதீங்க. ஆஞ்சநேயர் ராமரை தேடி போனார், அதனால் குரு. சீதையை தேடி போனார். வீரபாகு தேவர் யாருக்காக போனார்? அவரும் ஆஞ்சநேயர் மாதிரியே போகிறார், இலங்கைக்கு போகிறார், அதனால் குரு. கடலை யாரெல்லாம் தாண்டினாங்களோ அவங்கெல்லாம் குரு. கடல்னால் நாம் நினைக்கிறது இல்லை. கடலுங்கிறது வாழ்க்கைக்கு பேர் தான் கடல். வாழ்க்கை ஒரு கடல் மாதிரி, அதை நம்மெல்லாம் கடக்கிறோம், அவங்க தாண்டுறாங்க. கடப்பவன் மனிதன், தாண்டுபவன் குரு. மனோஜபம் மாருத துல்லிய வேகம் ஜிஜேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு ஒரு மந்திரம் உண்டு. ஜிஜேந்திரியன்னு என்ன அர்த்தம்னா ஐம்புலன்களை வென்றவன். இன்றைக்கி அதான் பேசிட்டு வந்தவன். நம்ம ஐம்புலன்களை நுகர்கிறோம், குருமார்கள் ஐம்புலன்களை வென்றவர்கள். ஆஞ்சநேயர் கடலில் நடந்து போச்சுனாலும் போவார். ஆஞ்சநேயரை பற்றி ராமாயணத்தில் ஒரு செய்தி இருக்குது. அவர் ஒரு சித்தர். யார்? ஆஞ்சநேயர் சித்தருக்குரிய கேரக்டர் அவருக்கு உண்டான். ராமாயணத்தில் ஒரு வரி இருக்குது, மாறி துளைக்கும் தாரை இடுக்கும் செலவல்லார். மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் செலவல்லார்னா என்ன அர்த்தம்னா, பயங்கரமான அடைமழை. நாம் இந்த வாசல் வழியாக வெளியே போய் அந்த வாசல் வர்றதுக்குள்ளே என்ன செஞ்சிருவோம்? நனைஞ்சிருவோம். ஆனால் ஆஞ்சநேயர் எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் நனையாமலே வீட்டுக்கு போயிடுவாராம். மாறி துளிக்கும் தாரை இடுக்கும் செலவல்லார். மழை பெய்யுதில்லை, அந்த துளிக்கு இடையில் உணஞ்சி வீட்டுக்கு போயிடுவாராம், நனையாமல் போயிடுவாராம். அப்படின்னா அவர் தன்னை என்ன பண்ணிக்கொள்ள திறமை இருந்தது? அணுத்தன்மை ஆக்கிற திறமை யாருக்கு இருந்தது? ஆஞ்சநேயருக்கு இருந்தது. அவருக்கு விஸ்வரூபமும் உண்டு, அணுவாக தன்னை மாற்றிக்கொள்கிற தன்மையும் யாருக்குண்டு? ஆஞ்சநேயருக்குண்டு. அதனால தான் ஆஞ்சநேயர் குருவாகிறார். இதெல்லாம் நம்ம விரிச்சோம்னா விரிஞ்சு போயிட்டே இருக்கோம். என்ன வடிவங்கள? வேக வடிவம், யோக வடிவம், போகம் அம்மையப்பர். வேக வடிவங்கிறது என்னதுன்னா, அதாவது காளி, துர்க்கை, பைரவர், வைரவர், அதெல்லாம் வேக வடிவம். யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு கெட்டது பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நேரடியாக அவரை அணுக மாட்டோம், நம்முடைய உதவியாளரை வச்சு தான் அணுகுவோம். 2 வார்த்தை கடுமையாக பேசினா தான் பிரச்சனை தீரும்னா நாம் பேச மாட்டோம். என்ன செய்வோம்? நம்முடைய உதவியாளர் ஒருத்தரை வச்சு 2 வார்த்தையை கடுமையாக சொல்லுவோம். அது மாதிரி இறைவன் இந்த மாதிரி நேரங்களில் நேரடியாக வர்றதில்லை. பைரவராக வந்துடுவார், வைரவராக வருவார். அதே மாதிரி சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி என்று பார்த்த தெய்வத்தை நம்ம காளியா, துர்க்கையா பார்க்குறது கஷ்டம். திடீர்னு சரஸ்வதி துர்க்கை மாதிரி மாறினா எப்படி இருக்கும்? அதனால தான் துர்க்கைன்னு தனியாக ஒரு தெய்வத்தை நம்முடைய சமயம் சொல்லுகிறது. இதான் 3 வடிவங்கள் நம்முடைய சமயத்தில். இந்த 3ஐயும் ஏன் கும்பிடுறோங்கிறது தெரியணும். போக வடிவத்தை வணங்க வணங்க உலகில் எல்லா தேவையும் தீர்வாகும். உலகில் தேவையான இன்ப துன்பங்கள் தேவைகள் டிமாண்ட் எல்லாம் கிளியர் ஆகும். என்ன வடிவம்? போகை. மண்ணில் நல்ல வண்ணம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்லதுரும் கழுமல வளநகர். யாரோடு இருக்கணும்? நல்ல ஆளோடு இருக்கணும். நம்முடைய இந்து தெய்வங்கள் யாரையும் அழிக்கும் போது மனைவி கூட இருக்க மாட்டாங்க, மறந்துடாதீங்க. ராமர் ராவணனை அழிக்கும்போது கூட யார் கிடையாது? சீதை கிடையாது. முருகர் அசுரர்களை அழிக்கும்போது கல்யாணமே ஆகலை.
அதுக்கு முந்தைய கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. அசுரரை முடித்தவர் பார்த்துக்கலான்ட்டார். அதே மாதிரி மகாபாரதத்தில் பாஞ்சாலி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, கௌரவர்கள் எல்லாம் சிரமத்தில் இருக்காங்க. எதை இழந்து? நாட்டை, வீடு, நாடு, வீடு, சொத்து எல்லாம் இழந்து. இதில் சொல்ல வர்ற செய்தி என்னென்னா, நம்ம தெய்வங்கள் அம்மையப்பராக இருந்துச்சுன்னா கோவப்படாது, அதான் அர்த்தம். ராவணனை கொல்லணும்னா சீதை கூட இருந்தால் கொல்ல முடியாது. என்ன வராது? கோபம் வராது. நம்ம வீட்டிலே பக்கத்து வீட்டுக்கு நமக்கு சண்டை வந்ததுன்னு வச்சுக்க, வீட்டில் ஆம்பளை மட்டும் இருந்தால் பெரிய சண்டையாயிரும். மனைவி இருந்துச்சுன்னா ஏங்க இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடும். வரலன்னா கொஞ்சம் கடுமையாக கூட ஏங்க இங்கே வாங்க அப்படின்னா பயந்து வந்துடுவார். என்ன பயங்கரமாக கத்துனாரு, திடீர்னு ஆஃப் ஆகிட்டாருன்னா மனைவி கூப்பிட்டாங்க போயிட்டாரு. எங்கள் தமிழையா சொல்லுவார், எனக்கு என்னுடைய மனைவிக்கு சண்டை வந்ததுன்னா ஒரே அடி தலையில் அப்படிம்பார். அப்படி பார்த்தா அப்படி தெரியலன்னு நாங்கள் கேட்டோம். என்னுடைய தலையில் அடிச்சுக்கிடுவேண்டா அப்படின்னா. யார் தலையில் அடிச்சுடுவேன்? என்னுடைய தலையில் அடிச்சுடுவேன். அதனால் எத்தனை வடிவங்கள் நம்ம சமயம் எவ்வளோ அழகாக ப்ராக்டிக்கலாக வகுத்திருக்கு பாருங்கள். உலகில் பணம் வேணும், வேலை வேணும்னா அம்மையப்பர், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பேர் எல்லாம் அம்மையப்பர். ஞானம் வேணும், தட்சிணாமூர்த்தி யோக வடிவம். சாமி தவத்தில் இருக்கிற சாமியை எல்லாம் கும்பிடணும். நீங்கள் திருப்பரங்குத்துறை போனீங்கன்னா அம்மையே யோகாம்பிகை தான், அம்மை தியானத்தில் இருக்கும். திருப்பெருந்துறையில் அம்மையை நேருக்கு நேர் மாரியம்மனை பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. அந்த கல்லில் வந்து ஜன்னல் மாதிரி வச்சுருப்பாங்க, அது வழியாக தான் பார்க்கணும், அப்பவும் தெரியாது. ஏன்னா அம்மை யோகத்தில் இருக்கிறதுனால ஆற்றல் ரொம்ப அதிகம். அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. யோகத்தில் இருக்கிற சாமிகளை கும்பிடணும். நமக்கு ஏதோ மிகப்பெரிய தடை, இந்த தடைகளிலிருந்து வெளியே வரணும். இப்போ வியாபாரிகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன் பைரவ வழிபாடு, அஷ்டமி பூஜை, பைரவர் அஷ்டமி பூஜைலாம் ஏன் இருக்கிறாங்கன்னா, பொருளாதாரத்தை வந்து டெவலப் பண்ணணும்னா இந்த மாதிரி தடைகளை உடைக்கணும். அதாவது தடைகளை உடைக்கிறதுக்கான தெய்வங்கள் தான் இந்த வேக வடிவ தெய்வங்கள். துர்க்கை, காளி, இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் என்ன சமயத்தில் இவ்வளோ அழகாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் தான் மாணிக்கவாசகர் குருவை பேசுகிறார். எத்தனாவது மந்திரம்? திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தம் ஏவிய சீர் இருந்தவாறு எண்ணி, அந்த மரத்தடியில் நீ இருந்த மாதிரி இப்போ நினைக்கிறேன். உன்னை தலைவனாக கருதுகிறேன், உன்னை அழைக்கிறேன், உன்னை தவ உருவம் உடையவனாக கருதுகிறேன். நான் விரும்பி அழைத்தால் பிறவியாகிய அலை மிகுந்த கடலின்கள் நின்று என்னை அடைதற்கு நீ கைலைக்கு செல்லும் வழி இதுதான் பார், அவ்வழியே போகு என்று அருள் செய்ய வேண்டும். நான் உன்னை அழைக்கிறேன், நீ எனக்கு எங்கே வழிகாட்டு? கையிலை செல்வதற்கு வழிகாட்ட வேண்டும்னு கேட்குறார் மாணிக்கவாசகர். திருந்துவார் பொழிசூழ் திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தம் ஏவிய சீர் இருந்தவாறு எண்ணி, அந்த மரத்தடியில் நீங்கள் இருந்த மாதிரி. யுவஸ்ரீ ஒரு பாட்டுமே பாடலையா? பாடினால போதும், அடுத்த வள்ளிக்கெல்லாம் பாடிக்க. எவ்வளவு தான் பாடுவா? காலையில், இன்னைக்கு காலையில் ஃபுல்லாக நல்லா பாடினாங்க அங்கே எந்த கோயிலில். இருந்தவாறு எண்ணி ஏசர ஏசர நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று என்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் பொருந்தவா கையிலை புகுநெறி இதுகான் போதரா என்றார். அழகாக இருக்குல்ல? நான் உன்னை கூப்பிட்டேன்னா நீ எதுக்கு வழிகாட்டணும்? கையிலைக்கு வழிகாட்டணும்னு கேட்குறார். அற்புதமான மந்திரம். அடுத்த தலைப்பு தொடங்குகிறோம், தொடங்கிட்டு கிளம்பலாம். இது குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்களா? எடுத்துருங்க. இப்போ நான் உட்கார்ந்தவர் எடுத்தாச்சா? எடுத்துருங்க. ஏன்னா டீச்சர் பேசுனாங்க, வகுப்பு நடக்குதான்னு கேட்டாங்க, சிவார்ப்பணம். அவங்க வர்றாங்களா? சரி. அடுத்த தலைப்பு திருக்கழுக்குன்ற பதிகம், குரு தரிசனம். முதல் மந்திரம் படித்து பாருங்க. பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் இணக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என்பினை ஒத்தவின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டின். வீவர்ஸ் காட்டிச்சா? கடைசியில் காட்ட வந்துடும். போய் எல்லா இதுக்கும் போட்டாச்சுல்ல. இந்த முதல் மந்திரத்திற்கான பொருள் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பதிவு ரொம்ப முக்கியம். நம்முடைய வகுப்பில் ஒரு எழுத்து கூட நீங்கள் எழுதணும். எல்லாரும் டைரி, நோட்டு, திருவாசகம், தேவாரம்,
எல்லாம் சுமந்துட்டு வந்து எழுதணும். அப்போ தான் அவங்க எல்லாரையும் என்ன செய்ய முடியும், பேச வைக்கணும். பிரச்சாரகர்களாக நம்ம வந்து இது நடத்த போகிறோம், திருமுறை கருத்தரங்கம். மாணவர்கள் ஒன்லி யார் தான் மாணவர்கள், வெளியூர்காரங்களாம் கிடையாது, நீங்களே தான் பேசணும். பரவாயில்லையே, என்ன பரவாயில்ல. இது லைக்கு பெரிய விஷயம். சரி, ஓகே. கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் எல்லாருமே அது உள்ளே வந்தீங்களா? சரி, ஓகே. யாராவது வராதவங்க இருந்தால் வந்துடுங்க. இந்த மந்திரத்துக்கான பொருள் சொல்ல போகிறேன். எல்லோரிடத்திலும் மாறுபாடில்லாத திருப்பெருந்துறை இறைவனே, உன்னுடைய பெயர்களை சொல்லுபவர்களுக்கு பேரின்பம் உண்டாகும். எங்கள் தலைவனே, நீ துன்பங்களை ஒழித்து காய்ந்து போகாத விதை முளைக்காதது போல என் வினைகளை நீக்க வேண்டும். இந்த மாணவியை அனுப்பி வச்சிடலாமே, இவ்வளோ பஸ்ஸு கிடைக்கணும். வீரமணிக்கு அண்ணா விட்டு வர சொல்லியிருங்க. வீரமணிக்கு அண்ணா விட்டு வர சொல்லியிருங்க. அண்ணா அந்த குழந்தைய பஸ் ஸ்டாண்டில் விட்டு வந்துருங்க. முடிஞ்சு போயிருவியா, நேரம் ரொம்ப லேட் ஆயிரும். இன்னைக்கு கூட 5 நிமிஷம் ஆகும். நாங்கள் முடிக்கும்போது நீ வீட்டில் இருக்கலாம், அப்படி தானே சிவா? வீரமணிக்கு அண்ணா கூட கிளம்பிடும். என்ன எழுதுனீங்க? காய்ந்து போன விதை முளைக்காதது போல எங்கள் வினைகள் மேலும் பலன் தராத வகையில் பிறவியை நீக்க வேண்டும். எங்களுக்கு இருவினை ஒப்பு வந்த பிறகு சிவார்ப்பணம் உன்னுடைய திருவடியை தந்து திருவடிவத்தை காட்டி அருளினாய். திருவடிவத்தை காட்டி அருளினாய். மந்திரத்தினுடைய பொருளோட கூட வாங்க. ரொம்ப முக்கியமான பகுதி திருவாசகத்தில், இது ரொம்ப முக்கியமான பகுதி. அப்படின்னு எந்த உரையிலும் இல்லை, நம்ம கூட்டத்தில் தான் கண்டுபிடிச்சோம். 27, இந்த 29, 30, 31வது பதிகம் திருவாசகத்தில் ரொம்ப முக்கியம்னு கண்டுபிடிச்சது நம்ம தான், எந்த புஸ்தகத்திலெல்லாம் கிடையாது. அருள் 10, திருக்கழுக்குன்ற பதிகம், கண்ட 10. அருள் 10ங்கிறது அருள் தான் குருவாகுது, குரு தான் நடராஜர் ஆகுதுங்கிறத நம்ம திருக்கூட்டத்தில் தான் முதல் செய்தியாக பதிவு செய்யும். அதை ஒரு கட்டுரையாக எழுதி ஆதீனத்துக்கு கொடுத்து, ஆதீன மலரில் வந்திருக்கு, என்னுடைய கட்டுரையாக வந்திருக்கு. நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது, புரியுது? நீங்கள் தான் பொறுப்பு. ஆதீன மலரில் வந்திருக்கு, சிதம்பரத்தில் மாநாடு நடக்கும்போது வந்தது. இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் எல்லோரிடத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறாருங்கிறார். இப்போ தான் பேசணும். வேண்டுதல் வேண்டாமை இலான், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லை. ஆனாலும் சைவ சித்தாந்தம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லும். அதாவது இறைவனை வழிபடுபவர்களுக்கு ஒரு விதமாக அருள் கிடைக்கும், இறைவனை வழிபடாதவர்களுக்கு ஒரு விதமாக அருள் கிடைக்குங்கிறது சைவ சித்தாந்தம். எல்லா உயிர்களையும் இறைவன் ஒரே மாதிரி நடத்துறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மார்க் போட முடியுமா? எல்லா உயிர்களையும் இறைவன் ஒன்று போல் நடத்துவான் என்பதற்கு பொருள் என்னென்னா, எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு இடம் கொடுப்பான், சாப்பிட்றதுக்கு உணவு கொடுப்பான், பணம் கொடுப்பான், அப்படி அர்த்தம். ஞானம் கொடுப்பான் என்று பொருள் கிடையாது. ஞானத்தை கொடுப்பான்னு பொருள் எடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மார்க் போட முடியுமா? பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சரி, ஓகே. பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி போனஸாக ஒரு 10 மார்க்கை போட்டுடலாம் அப்படின்னா படிக்கிற பசங்க வேண்டாம்பாங்க. சார் திறமைக்கு மார்க் போடுங்க சார், சும்மா போட்டிங்கன்னா யார் திறமைசாலி யார் திறமை இல்லாதவன்னு தெரியாமல் போயிடும் சார், சும்மா மார்க் போடாதீங்க சார் அப்படின்னு கேட்பானு பசங்க.
அது சைவ சித்தாந்தம் வந்து வேறு விதமாக சொல்லு. அதைத்தான் அவர் சொல்கிறார். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான்கிறது எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் காப்பாற்றுறாரு. ஆனால் வழிபடுபவர்களுக்கு ஒரு விதமாக அருள் கிடைக்கும், வழிபடாதவருக்கு ஒரு விதமாக அருள் கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கிராமத்தில் ஒரு ஆறு ஓடுதுன்னா அந்த ஆற்றின் பயன் நீங்கள் பயன்படுத்துகிறத பொறுத்து தானே. உங்கள் வீட்டில் வந்து ஊற்றுமா? நீங்கள் அதில் நீராடணும்னா எங்கே போகணும்? அதே தான் கோயிலுக்கு வர சொல்கிறோம். நீங்கள் அந்த தண்ணி தேவைன்னா ஆற்றுக்கு போகணும். ஆனால் ஆறு எல்லாருக்கும் பொதுவாக தான் ஓடுது. வேண்டுதல் வேண்டாமல் எதற்கு இல்லை. ஆனால் அதை பயன்படுத்துகிறத பொறுத்து அதனுடைய பயன்பாடு என்ன செய்யும்? இதுதான். இதை சூரியன் மேலே வச்சு சொல்லுவாங்க. சூரியன் மேலே வச்சு சொல்லுவாங்க. இப்போ காலையில் சூரியன் உதித்து இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டு எல்லா ஜன்னலையும் அடைச்சி உட்காந்துட்டு இருட்டாக இருக்குன்னா எது பொறுப்பு இல்லை? சூரியன் பொறுப்பு கிடையாது. சூரிய ஒளியை நீங்கள் அனுபவிக்கணும்னா எங்கே வரணும்? வெளியே வந்து எதை பார்க்கணும்? அதிலேயே ரெண்டு இருக்குது. அதிலேயே ஒரு சைவ சித்தாந்தம் இருக்குது. சூரிய ஒளியை கொண்டு பொருளை பார்ப்போம். எதை பார்க்க மாட்டோம்? சூரியனை பார்க்க மாட்டோம். சூரிய ஒளியை கொண்டு சைக்கிளை பார்ப்போம், காரை பார்ப்போம், ரோடை பார்ப்போம், கட்டடத்தை பார்ப்போம், பேங்கை பார்ப்போம், லாரியை பார்ப்போம். சூரிய ஒளியை கொண்டு சூரியனை பார்க்க மாட்டோம். 99% மனிதர்கள் இப்படி தான் வாழ்கிறாங்க. இறைவனுடைய அருளை கொண்டு பொருளை பார்க்கிறார்களே தவிர யாரை பார்ப்பதில்லை? இறைவனையே பார்க்கிறது. இதுதான் சைவ சித்தாந்தம். 99% மக்கள் அருளை பெற்று பொருளை பார்க்கிறார்கள். அருள் எங்கேருந்து வருதுன்னு என்ன செய்கிறதில்ல? பார்க்கறதில்ல. அதற்கு பேர் தான் அவன் அருளாலே. அவன் அருளை கொண்டு அவனை பார்க்கணும். நம்ம அவன் அருளை கொண்டு பொருளை பார்க்கிறோம். நல்ல சூரிய வெளிச்சத்தில் பணம் என்றோம், சூரிய வெளிச்சத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பார்க்கணும். இப்போ நமக்கு ஆதீன பாடத்தில் முழுசாக என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் பற்றிருப்பவனுக்கு யார் இல்லை? இறைவன் கிடையாது. அதான் பாடம். இன்றைக்கு பாடமே அதுதான். யாவரிடத்திலும் மாறுபாடில்லாத திருப்பெருந்துறையில் வீற்றிருந்த பெருமானே, உன்னுடைய திருப்பெயர்களை எடுத்துவர்களுக்கு நிகரற்ற சிறந்த பேரின்பமே உண்டாகும். இறைவனுடைய பெயரை சொல்பவர்களுக்கு பேரின்பம். அதனால தான் நம்முடைய வழிபாட்டில் சகஸ்ரநாம அர்ச்சனை இதெல்லாம் வச்சுருக்கிறது. அதனால் லட்சார்ச்சனை. இறைவனுடைய பெயரை சொல்ல சொல்ல நமக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சி கிடைக்கும். இறைவனுடைய பெயரை சொன்னாலே போதும், மகிழ்ச்சி கிடைக்கும். இது நம்முடைய சமயம் கண்டுபிடித்த ஒரு அதிசயம். இறைவன் பெயரை சொன்னாலே எப்படி இன்பம் கிடைக்குங்கிறது தான் ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம். இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு லட்சார்ச்சனைன்னு வச்சுடுங்களா, அல்லது சகஸ்ரநாம அர்ச்சனைனா நமக நமகன்னு சொல்கிறோம். தமிழில் சொன்னால் போற்றிங்கிறோம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. இந்த போற்றி என்பதற்கு நமக என்பதற்கு ஒரு பொருள் எடுக்கிறாங்க எல்லாரும். ஆனால் சைவ சித்தாந்தப்படி 2 பொருள் எடுக்கணும். போற்றி என்பதற்கு ஒரு பொருள் வணக்கம், நமகங்கிறதுக்கு ஒரு பொருள் வணக்கம். நமக நமஸ்காரங்கிறது தான் நமக. ஆனால் அதில் இன்னொரு பொருள் இருக்குது. போற்றி என்பதற்கு என்னை காப்பாற்றுன்னு ஒரு பொருள் இருக்குது. அதை யாரும் சொல்கிறது இல்லை. தெரிஞ்சால் தானே சொல்கிறதுக்கு. அதற்கு பிரமாணம் சொல்லணும். இப்போ மைக்கில் நான் சொல்லிட்டேன், யார் சொன்னான்னு கேட்பாங்க. பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, வள்ளுவர் சொல்கிறார். போற்றாதார் என்றால் காப்பாற்றாதவர்னு அர்த்தம். அப்போ போற்றுனா என்ன அர்த்தம்? காப்பாற்றுன்னு அர்த்தம். தென்னாடுடைய சிவனே போற்றினா 2 அர்த்தம். என்னதெல்லாம்? சிவனே உனக்கு வணக்கம். இன்னொன்று பார்த்தீங்களா? இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவங்க தான் சமயத்தை காட்டவும் முடியும், சமயத்தை கடைபிடிக்கவும் முடியும். நம்ம போற்றினா சாமிக்கு வணக்கம் சொல்கிறதா நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. அதில் இன்க்ளூடிங்காக எது வந்துடும்? என்னை காப்பாற்று. அதை புரிந்து கொள்வதற்கு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்லுவார் எங்கள் ஆசிரியர். ஒரு கிராமத்தில் ஒரு நாட்டாமை இருக்கிறாரு. அந்த இதில் டைம் காட்டுது, பரவாயில்ல. அந்த நாட்டாமை வீட்டுக்கு அவர் பண்ணையில் வேலை பார்க்குற ஒருத்தர் போகிறாரு. போய் அந்த நாட்டாமையை வந்து பார்த்து, நாட்டாமை வந்து ஒரு சேரில் உட்காந்து தினத்தந்தி பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறார். அவர் கவனம் முழுதும் எதில் இருக்குது? பேப்பரில் இருக்குது. நாட்டாமை வணக்கம் அப்படிங்கிறார். இவர் பேர் சொல்லிட்டாரா? என்ன சொன்னார்? நாட்டாமை வணக்கங்கிறாரு. அவர் கவனிக்கலை. திரும்ப 2வது தடவை நாட்டாமை வணக்கம்ங்கிறாரு. அப்பவும் கவனிக்கலை. 3வது நாட்டாமை வணக்கங்கிறாரு. அப்போ ஒரு கணக்கு பிள்ளை இருப்பார்ல எல்லா நாட்டாமைக்கும். நாட்டாமை மாறிக்கிட்டே இருப்பார், யாரும் மாறமாட்டார். அதே கணக்கு பிள்ளை தான் இருப்பார். கணக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாரு. எங்கள் தமிழையா சொன்ன கதை. அதுக்கு கணக்கு பிள்ளை சொல்கிறாரு, அவன் பையனை காலேஜில் படிக்க வைக்க போகிறானா, உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்கிறார். இப்போ வணக்கம் எதா மாறிட்டு? காப்பாற்றுதலாக மாறிட்டு. அவன் பணம் கேட்டானா? அவன்
அதுதான். இதை புரிஞ்சவனுக்கு தான் சாமி புரியும். சும்மா நம்ம கதை சொல்கிறதுனாலையோ நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்கிறதுனாலையோ சமயத்தை பரப்பவே முடியாது. இது டீப்பான விஷயம், மிக ஆழமான விஷயம். இப்போ புரிஞ்சிட்டவங்களுக்கு அவன் என்ன தான் சொன்னான்? அவர் பேரை தான் சொன்னான், வணக்கம்னா. ஆனால் அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? அதுக்கு பின்னால் ஒரு பெரிய செல்வந்தனை ஒரு ஏழை பெயர் சொல்லி அழைக்கிறான் என்றால் அதற்கு பின்னால் அவனுடைய டிமாண்ட் இருக்குது. புரியுதா? நான் எனக்கு யாரும் இல்லைங்கிறத தான் அவன் வணக்கங்கிறான். சும்மா வந்து தெருவில் போகிறவங்களுக்குலாம் வணக்கம் சொல்லுவான். அவனுக்கு வேறு பொழுது போகலையா? அதை புரிந்து கொண்டால் தான் அவருக்கு பேர் நாட்டாமை. உடனே அவர் என்ன கேட்குறாரு. அதை இதே அவனுக்கு வந்து நீ எவ்வளோ பணம் கேட்குறான்னு கேட்டு காலேஜுக்கு பார்த்து கட்டி விட்ருங்க, ஃபோன் பண்ணி செக் அனுப்பிடுங்கன்னு யார் சொல்கிறா? நாட்டாமை. வெரி குட். சிவாய் பாடுனாளா அன்னைக்கு? பாட. சரி, பரவாயில்ல. சரி, அப்போது சிவார்ப்பணம், குருவே போச்சு. அப்போ அந்த நன்மையை யார் செய்கிறா? அந்த இன்னொரு உதாரணம் நான் சொல்லக்கூடிய, அது எங்கள் தமிழையா சொன்னது, நான் என்னுடைய உதாரணம் தான் நம்முடைய வகுப்பினுடைய ஸ்பெஷல்னு தமிழ்நாடு முழுவதும் பரவிட்டு. தேவாரம் இன்னைக்கு நான் பேச போகிறேன்னு ஒரு நிமிஷம் பதிவு போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? எந்த ஊரில் இருக்கிற 1300 பேர். நான் தேவாரம் பேச போகிறேன்னு 1 நிமிட பதிவு போட்டேன். 1300 பேர் பார்த்துருக்காங்க. ரீசன் என்ன தெரியுமா? நம்ம திருக்கூட்டத்தில் எல்லாரும் கஷ்டமாக பாடம் சொல்கிறாருங்கிறாங்க. உண்மை என்னென்னா, கஷ்டமான பாடத்தை எப்படி மாற்றி கொடுக்கறது? ஈஸியாக எளிமையாக மாற்றி கொடுக்குறது. நான் சொல்கிற ஒரு உதாரணம், ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம். எல்லா அலுவலர்களையும் கடந்து கலெக்டர்கிட்ட போயிட்டோம். கலெக்டர் ஃபைல் பார்த்துட்டு இருக்கிறாரு. சார் வணக்கம் சார். கலெக்டர் சார் வணக்கம். இதே நிலைமை தான், நாட்டாம நிலைமை தான். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் கவனிக்கல. 3வது கணியில் வணக்கம்ங்கிறாரு. எடுத்தோடனே வணக்கம், போயிட்டு வரீங்களான்னு சொல்லுவாரா? வணக்கம், இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன்னு சொல்லுவாரா? என் இனிய தமிழ் மக்களே, இத்துடன் உரையை அப்படி சொல்லுவாரா? கலெக்டர் உடனே என்ன கேட்பார்? என்ன வேணும்? அந்த வணக்கத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? டிமாண்ட் இருக்குது. புரிஞ்சிட்டா? சாமிக்கு வணக்கம் சொல்ல டிமாண்டு நிறைவேறும். நீங்கள் படித்தா மார்க் வருது, நீங்கள் படித்தா நினச்சது நடக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தெரியாது, என்ன காரணம் தெரியாது. நீங்கள் பாட நீங்கள் வணக்கம் வணக்கம் என்று சொன்னதையெல்லாம் சாமி எப்படி எடுத்துக்கிடுவார்? டிமாண்டுன்னு எடுத்துக்கிடுவார். உங்களுக்கு தெரியாமலே அந்த டிமாண்டெல்லாம் என்ன செஞ்சிடும்? நிறைவேறிடும். நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டதைத்தான் சொல்கிறேன். இதே இடத்துல நான் 99 உட்காரும்போது என்னுடைய மாத சம்பளம் 600 ரூபாய். இதே இடத்துல நான் 4 வருஷத்துக்கு, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இப்போ சம்பளம் சொல்ல முடியாதுல்ல. இதே இடத்துல நான் 4 வருஷத்துக்கு முந்தி உட்காரும்போது என்னுடைய மாத சம்பளம் 85,000 ரூபா. ஆனால் நான் சாமியை பேச எது வந்தது? பணம் வந்தது, பொருள் வந்தது, வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம தேவையானதெல்லாம் சாதித்தோம். அதனால் சாமியை நம்பணும், சாமிக்கு வணக்கம் சொல்லணும். ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சு அபிராமி அந்தாதி, கந்தர் சஷ்டி கவசம், பசங்களாக இருந்தால் கந்தர் சஷ்டி கவசம், பிள்ளைகளாக இருந்தால் அபிராமி அந்தாதி, அல்லது எல்லாரும் பாடலாம். அதை எடுத்து வச்சு திருமுறை, தேவாரம், அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் மாணிக்க வாசகர் 4வது பதிகத்தை எதா எழுதினார்? போற்றி திரு அகவல், போற்றின்னு எழுதினார். அதில் தான் எல்லா போற்றியும் இருக்குது. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி. உங்களுக்கு ஏதாவது நீங்கள் நினச்சது நடக்கலைன்னா அந்த பதிகத்தை சொல்லி சாமிக்கு பூ போட்டால் போதும். என்ன செஞ்சிடும்? வணக்கம் 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 சொல்லும்போது என்ன ஆகிரும்? டிமாண்ட் அப்படி ஆகிடும். சாமி நம்முடைய ஃபைலை என்ன செய்யார்? எடுக்க ஆரம்பிச்சிருவார். இந்த ரகசியங்களெல்லாம் எனக்கு சும்மா சொற்பொழிவு கேட்டு வந்ததல்ல, நேரடியாக குருமார்கள்ட்ட பாடம் கேட்டு வந்தது. வேதாந்த குருமார்கள்ட்ட கேட்டு படித்தது, சித்தாந்த குருமார்கள்ட்ட கேட்டு படித்தது. இந்த மந்திரத்தில் சொல்கிறார், உன்னுடைய நாமங்கள் பேசுவார்க்கு இன்பம் சொன்னார். என் தலைவனாகிய நீ என்னுடைய துன்பங்களை ஒழிக்கணும். இதில் ஒரு உதாரணம் சொன்னார், அழகான உதாரணம். அதாவது வறுத்த விதை திரும்ப என்ன செய்யாது? முளைக்காது. இதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் உதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் மாணிக்க வாசகர் ஈரமான விதை முளைக்காதது போலங்கிறார். ஈரமான விதை முளைக்காதது போலங்கிறார். இது நீங்கள் விவசாயியாக இருந்தால் புரியும், அல்லது நீங்கள் வீட்டில் விதைகளை காய போட்டு பழகியிருந்தால் புரியும். ஒரு செடியில் நீங்கள் பாகற்காயில் விதை எடுத்தீங்கன்னா, ஈரமாக இருக்கும்போது முளைக்க போட்டிங்கன்னா அழுகுமே தவிர முளைக்காது. அதை என்ன செய்யணும்? காய போட்டு அதுக்குரிய டைம் இருக்குது, அந்த குறிப்பிட்ட டைமில் தான் முளைக்கும். ஈரமான விதை அழுகி போகிற மாதிரி
நான் செய்த வினைகளையெல்லாம் ஈரமான வித மாதிரி நினச்சி இல்லாமல் பண்ணிடுங்கன்னு கேட்குறாரு. யாருக்கிட்ட? இறைவன்கிட்ட. நான் வினை செய்ய செய்ய நீங்கள் ஒரு வினை, வினை 2, வினை 3ன்னு கணக்கு எழுதுனது போதும். தயவு செய்து அதை என்ன விதையாக நினச்சி, ஈர விதை நினச்சி, ஈர விதை அழுகி முளைக்காமல் போகிற மாதிரி நான் செஞ்ச வினைகளை எல்லாம் நீங்கள் கழித்து விட்டுருங்கன்னு கேட்குறார். எவ்வளோ அழகான வேண்டுதல்! இப்படி கேட்கணுங்கிற அறிவு நமக்கு வருமா? என்னைக்காவது வருமா? அதை இதில் சொல்கிறார். காய்ந்து போதல் அல்லாத தனித்தன்மையுடைய பிறவி விதையானது மேலே விளையாதபடி, இதற்கு பேர் தான் இருவினை ஒப்புன்னு பேர். இருவினை ஒப்பு என்பது ஒரு சைவ சித்தாந்த கலைச்சொல். திருவாசகத்தை சைவ சித்தாந்தம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னா அவருக்கு சைவ சித்தாந்தம் தெரியாதுன்னு அர்த்தம். பேசக்கூடாது, அப்படி பெரிய பாவம். ஏன்னா மாணிக்க வாசகர் எங்கே இருக்கிறாரு? சரியையில் ஞானத்தில் சரியையில் நின்றவர் அப்பர், ஞானத்தில் கிரியையில் நின்றவர் சம்பந்தர். இன்னைக்கு ஃபுல்லாக சம்பந்தர் தான். ஞானத்தில் யோகத்தில் நின்றவர் சுந்தரர், ஞானத்தில் நின்றவர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரை நான் பேசுகிறேன்னு என்ன இல்லாமல் பேசிடக்கூடாது, ஞானம் இல்லாமல் பேசுகிறேன். நிறைய பேர் பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறேன், யூடியூப்பில் பேசுகிறேன், யார் யாரோ என்னென்னமோ உளர்றான், என்ன தெரியல. ஞானம் ஞானத்தை இணைச்சி பேசணும். அது அல்லாமல் என்ன செய்யக்கூடாது. இதில் இருவினை ஒப்புன்னு வருது. அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறது? என் வினை ஒத்த வின் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். என்ன அர்த்தம்? என் வினை ஒத்த வின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இன்பத்தில் விருப்பம் இருக்குது, துன்பத்தில் என்ன இருக்குது? வெறுப்பு இருக்குது. இது ஒரு பக்குவத்திற்கான அடையாளம் கிடையாது. இறைவன் வேண்டுதல் வேண்டாமையிலாம். அவருக்கு பிடிச்சதுன்னு ஒன்று கிடையாது, பிடிக்காததுன்னு ஒன்று கிடையாது. நம்மளும் அந்த இடத்துக்கு வரணுங்கிறது சைவ சித்தாந்தம். அதுக்கு இருவினை ஒப்புன்னு பேர். சொர்க்கத்தை விரும்பக்கூடாது, நரகத்தை வெறுக்கக்கூடாது. விருப்பமும் கூடாது, வெறுப்பும் கூடாது. என்ன நிலை அதுக்கு பேர்? இருவினை ஒப்பு. சமநிலையில் இருக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொன்னால் ஒரு லிஸ்ட்டு தருவீங்க, பிடிச்சாதது எதுன்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டு தருவீங்க. இந்த லிஸ்ட்டு வரவே கூடாது. பிடித்ததும் இல்லை, பிடித்தாததும் இல்லை. எல்லாம் யாருடைய செயல்? இறைவனுடைய பிரசாதம். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. கடமையை செய் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்குது? எங்களுக்கு பகவத்கீதை நடத்தின குரு சொல்லுவாங்க, அப்படி பகவத்கீதை சொல்லலை அப்படிம்பாங்க. 6 வருஷம் ஒரு வேதாந்த குரு கூட நான் இருந்தேன். கடமையை செய், பலன் வந்தே தீரும். மறந்துடாதீங்க. பலனை எதிர்பாராது என்பதற்கு பொருள் பலன் வந்தே தீரும். நீங்கள் ஒரு 30 நாள் ஒரு பேருந்து ஓட்டினா அதற்கான சம்பளம் என்ன செய்யுது? அது வந்தே தீரும். ஒரு 1000 தேங்காய் உரித்தா அதற்கான சம்பளம் வந்தே தீரும். கடமையை செய், பலன் வந்தே தீரும். பலனை தேர்ந்தெடுக்காதேன்னு தான் அர்த்தம் அப்படிம்பாங்க. பலனை தேர்ந்தெடுக்காதே. 500க்கு 300 மார்க் வந்தாலும் ஓகே, 500க்கு 499 வந்தாலும் ஓகே. என்னுடைய வேலை பரீட்சை எழுதுறது, மார்க் வாங்கி தர்றது யார் வேலை? இது. ஆனால் மார்க் வர்றதை தடுக்க முடியாது. நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? நான் பரீட்சை எழுதுகிறேன், ரிசல்ட் வரலன்னா பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? அப்படி தான் அந்த சாமி கேட்பாங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று பகவத்கீதையில் இல்லை. கடமையை செய், பலன் எதிர்பாருன்னு சொல்லக்கூடாது. வந்தே தீரும். பலனை தேர்ந்தெடுக்காதே. பலனை தேர்வு எழுதுவது என் கடமை, தேர்வுக்காக உழைப்பது என் கடமை. ஆனால் இத்தனை மதிப்பெண் வந்தே தீர வேண்டும் என்று நிற்கக்கூடாது. அந்த இடத்துல தான் நாம் என்ன செய்வோம்? தப்பு பண்ணுவோம். அப்படி நிற்கும்போது என்னாகும்? வராத போது என்னாகும்? பதட்டம் வரும். எத்தனை இந்த தேர்வில், இந்த மருத்துவ தேர்வில் தற்கொலை பண்ணிடுறாங்கல்ல. ரிசல்ட்டில் ஏங்க தற்கொலை நடக்குது? ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது இல்லை யாருமே. என்ன ஒப்பு வரல? இப்போ நாங்கள் ஸ்கூலில் 100 மார்க்குக்கு 1 மார்க் குறைஞ்சிருக்கோம். உட்காந்து ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் 35 மார்க் பயங்கரமாக குதிச்சுக்கிட்டு இருப்பான். பக்கத்தில் பேசுவான். என்னடா பேசுனான்னா 20 மார்க் கூட வராதுன்னு நினச்சேன். அவர் பாட்டுக்கு மார்க்கை போட்டு தள்ளிட்டாருடா. வாசித்தாரோ வாசிக்கலையே தெரில. நான் சொல்லுவேன், டேய், நான் எல்லா ஆசிரியர்களிலிருந்து நான் வேறுபட்டவன். என்கிட்ட படித்தவங்ககிட்ட கேளுங்க. மாணவி போயிட்டாங்க, அவங்க பேர் என்னது? சரண்யா, கிளம்பிட்டாங்க. செல்லத்துறை என்னுடைய மாணவர் தான். படித்தவங்ககிட்ட கேளுங்க. ஆனால் என்கிட்ட ஸ்கூலில் படிக்கலவர். எந்த ஒரு மாணவர் விடைத்தாள்லையும் அவர் அனுமதி இல்லாமல் மார்க் எழுத மாட்டேன், டோட்டல் மார்க் எழுத மாட்டேன்.
என்னுடைய லைஃப் டியூட்டியில் இருந்த 30 வருஷம். அவன் அனுமதி இல்லாமல் அவன் பேப்பரில் அவன் மார்க்கை என்ன செய்ய மாட்டேன், எழுதவே மாட்டேன். பப்ளிக் எக்ஸாமில் அவன் நம்ம கூட இருக்க மாட்டான், அது வேறு. அவன் வந்து பேப்பரை பார்த்து ஓகே சொன்னால் தான் மார்க் எழுதுவேன். நானாக எழுத மாட்டேன். நான் 97 வருதுன்னு சொன்னால் நீ பார்த்துட்டு ஓகே சொல்லி 97 போடுறேன்னு சொல்லு. யார் சம்மதிக்கணும்? அவன் சம்மதிக்கணும். அதுக்காக என்ன செய்வேன்னா, வகுப்பில் டோட்டல் போடுறதுக்கு யாரையாவது ஹெல்ப்புக்கு வச்சுருந்தா கூட டோட்டலை போட்டு அந்த பேப்பர் யார் கைக்கு போகும்? அவன் கைக்கு போய் சார் 97 போட்டிருக்குது, 99 வருதுன்னு அவன் சொன்னால் உடனே போட்டு விட்டுருவோம். அவன் சொன்னது தான் மார்க். ஏன்னா அது அவனுடைய பேப்பர், அது அவனுடைய உழைப்பு. 99 மார்க் வந்தவன் 1 மார்க் போனதுக்கு அழுதுகிட்டு இருப்பான். 35 மார்க் வந்தவன் பயங்கர சந்தோஷத்தில் இருப்பான். ஒரு 5-6 வருஷத்துக்கு வந்து ஒரு பையன் என்கிட்ட சொல்கிறான், சார் நான் பாஸ் ஆனதை எந்த காரணத்துக்கு கொண்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிடாதீங்க. ஏன்டா அப்படின்னு, ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் தான் பொறுப்பு. நான் ஃபெயில் ஆயிடுவேங்கிறதுல அவர் முழு நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் நம்பிக்கையை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, கெடுத்துடாதீங்க. அவன் எப்படி பாஸ் ஆனான்னா, I3 15 I5 25. I3 15னா 150 மார்க்கு, I5 25னா 175 மார்க்கிலேருந்து 180 மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்கான் ஒருத்தன். எல்லா பரீட்சையும் 28 29 மார்க் எடுத்திருக்கிறான். மார்க்கை போட்டு போட்டு பாஸ் ஆகி 35 கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. I3 15னா 150 மார்க்கு, I5 25னா 175 மார்க்கிலேருந்து 180 மார்க்குக்குள்ளே பாஸ் ஆகிருக்கு. அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் யாருக்கு இல்லை? அவன் கேட்டால் எங்கள் அம்மா திட்டம் அப்பா திட்டம், அதில் அந்த நீட்டில் 1 மார்க் வரல 2 மார்க் வரல தற்கொலை வரைக்கும் போகிறான். இந்த இருவினை இப்போ நீங்கள் சமயத்துக்கு சொல்கிறீங்க, வாழ்க்கைக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் தப்பு. எங்கே சொல்லணும்? எல்லாத்தையுமே நாம் ஏற்றுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இப்போ புரியுதா? கடமை செய் பலனை, அதுக்கு என்ன பொருள்? கடமை செய், பலன் நீ எதிர்பார்க்கவில்லை என்றாலும் வரும். மறந்துடாதீங்க, வரும். பலன் வந்தே தீரும். நீங்கள் சிக்னல் போட்ட பிறகு வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மெமோ வரும். வருதுல சார், சிக்னல் போட்ட பிறகு ராங் ரூட்டில் வண்டி ஓட்டினா உங்களுக்கு ஃபைன் வரும். அதுதான் பலன். ஆனால் எல்லாத்துக்குமே பலன் வராது, நீங்கள் தடுக்க முடியாது. அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது. அதாவது ஒரு திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறார், நிலத்தரைந்தான் கைவிளைத்தற்றுன்னு ஒரு வரி இருக்குது திருக்குறளில். இன்றைக்கி தான் நான் திருக்குறள் பேசுகிறத பார்த்துருக்கிறீங்க. என்ன ஒரு 500 திருக்குறள் எனக்கு மனப்பாடம், நான் பேசுனதில்லை, அவ்வளோதான். நிலத்தரைந்தான் கைவிளையாதற்றுன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. நீ வேகமாக தரையில் கையை அடித்தா எது வலிக்கும்? அது என்ன, பலன் வர வேண்டியதில்லை, அது தானாக வரும். கடமை செய் பலனை எதிர்பாராதுங்கிறதுக்கு அந்த வரி ஒரு நல்ல உதாரணம். நிலத்தரைந்தான் கைவிளையாதற்று, தரையில் நீ வேகமாக அடித்தால் உறுதியாக கைவலிக்கும். அது மாதிரி நீ என்ன செஞ்சாலும் நல்லது செஞ்சால் அதற்கு சமமாக ஒன்று வரும், வந்தே தரும். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுதான் சயின்ஸ். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் எ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஈக்குவலாக ரியாக்ஷன் வரும். இப்போ ரியாக்ஷனுங்கிறது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதில் தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு போகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நாங்கள் எங்கள் வேதாந்த குருக்கிட்ட படிக்கும்போது அவங்க ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு திடீர்னு வருவாங்க. 10 கிலோவுக்கு மேலே பழங்கள் வந்து குவிஞ்சிரும், குரு காணிக்கையாக வந்து குவிஞ்சிரும். சிலரை பார்த்து 4 ஆப்பிள் பழத்தை தூக்கி கொடுப்பாங்க, எல்லோரும் வரிசையாக நின்றுட்டு இருப்போம். சிலரை பார்த்து 5 மாதுளம்பழத்தை தூக்கி கொடுப்பாங்க. என் கூட ஒருத்தர் வருவார், அவர் சுகர் பேஷண்ட்டு, அவருக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அவர் சொல்லுவார், ஏதாவது 5-6 பழம் தந்தாங்கன்னா பேத்தி கொடுக்கலாம் பாரு, அவர் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் யாருக்கு கொண்டு கொடுக்கணும்? பேத்தி கொடுக்கணும்பாங்க. யாருக்கு எந்த பிரசாதம் வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. குரு எதை தருகிறாரோ அது பிரசாதம். புரியுதா? அப்படி பழகணும். குரு தருவது தான் என்னது? பிரசாதம் என்று பழகணும். அதையெல்லாம் இதில் வச்சு பேசுகிறது தான் இந்த பதிகம். ரொம்ப ஆழமான பதிகம். அதற்கான அந்த முன்னுரையை நம்ம வந்து ஆழமாக சொல்லியிருக்கிறோம். நாம் ஒரு நிமிஷம் நிறைவு பண்ண போகிறோம், ஒரே நிமிஷம்தான். ஆழமான பதிகம். ஏன் இவ்வளவு நேரம் இருந்துட்டு இடையில போன பேர் எடுக்கிறீங்க? அங்கே இருங்க. இடையில் சகானா சென்று விட்டதுன்னு வேண்டாம், இருங்க. சகானா ஒரு சிறந்த மாணவி இல்லை. சகானாவுடைய திறமை, நம்ம குழந்தைகள் திறமையெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் இங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. என்ன பள்ளிக்கூடத்துக்கு டைமுக்கு போயிட்டீங்களா? அதிலெல்லாம் நம்ம குருகுலம் ரொம்ப கவனமாக இருக்கும். நான் பேசி முடிச்சோன்னு சொல்கிறேன், அந்த வேன்காரன் படுத்துகிற பாடு சொல்கிறேன்.
இதையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பேசுவோம், நிறைவு பண்ணுவோம். டீச்சர் பேசுனாங்க என்கிட்ட, நீங்கள் வந்து சாயங்காலம் சொற்பொழிவுன்னு சொல்லியிருக்கிறீங்க, கோயிலுக்கு வருவீங்களா வரமாட்டீங்களான்னு கேட்டாங்க. அதனால தான் நான் பதட்டமாக ஓடி வந்தேன், சொற்பொழிவு முடிச்சுட்டு ஓடி வந்தேன். அதனால் ஏன்னா நம்மளுடைய அந்த தொடர் வகுப்பு நடக்குது, எதையும் நிறுத்த முடியாது. தொடர் வகுப்புக்காக வர்றவங்க இப்போ ஐயாலாம் தொடர் வகுப்புக்காக வர்றாரு. ஐயா பேர் என்னது? கிருஷ்ணசாமி. மறந்து போகுது கிருஷ்ணசாமி. இவர் வரல. யார்? சோமு வரல. சோமெல்லாம் தொடர் வகுப்புக்காக வர்றவங்க. பாடத்தை நிறுத்திட்டு ஏதோ ஒன்று செல்வராஜ் பேசுங்க, சசிரேகா பேசுங்கன்னு சொல்கிறது பெருசு இல்லை. தொடர் வகுப்புக்கு வர்றவங்க பிரேக் ஆகிடுவாங்க. நான் பேசி நீங்கள் பேசிட்டா பிரச்சனை இல்லை, நான் பேசாமல் நீங்கள் பேசின சிக்கலாயிடும். அதனால தான் நம்ம வந்து இதை கவனமாக பண்ணியிருக்கிறோம். நிறைவு செய்வோம். வாழ்த்து சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து. இதை கழட்டி கொடுங்க. தனம் தரும் பாடிட்டு வாழ்த்து பாடுங்க. எத்தனை இது வந்திருக்குன்னு பாருங்கள். 300 வந்திருக்கணும்.